வெல்கம் டு SheCooking. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பேர் வெஜ்ஜி சாண்ட்விச், பிரெட் சாண்ட்விச். இது வந்து ஒரு ஹெல்த்தியான சாண்ட்விச் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு வந்து நான் வந்து ப்ரௌன் பிரெட் எடுத்திருக்கேன், வீட் பிரெட் எடுத்துக்கலாம். இது 21 கிரைன் பிரெட் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 4 பிரெட்ஸ் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் இந்த சாண்ட்விச்குள்ளே வைக்க தேவையான பொருட்களை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு கப் பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு கப் கேரட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு கப் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு கப்பு கேப்சிகம், பெல் பெப்பர், ஒரு கப்பு ஸ்வீட் கார்ன், ஒரு ஹாஃப் கப்பு டொமேட்டோ, சின்ன டொமேட்டோ ஒன்று கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மின்ஸ்டு கார்லிக் அண்டு மின்ஸ்டு க்ரீன் சில்லி. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து குமின் சீடு. அதுக்கப்புறம் பாவ்பாஜி மசாலா. பாவ்பாஜி மசாலா இல்லாதவங்க ஜஸ்ட்டு ரெகுலர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன் வந்து சால்ட்டு, ஒரு டீஸ்பூன் வந்து ஆயிலு, ஒரு 2 கொஞ்சம் பட்டர் வச்சுருக்கேன் இந்த ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு அயன் ஸ்கில்லெட் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் ப்ரெட்டை போட்டு நான் வந்து அந்த ஒவ்வொரு ப்ரெட்டையும் வந்து நான் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். 2 சைடும் ப்ரௌன் கலரில் வரணும். ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ இங்கே வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு இந்த ஜீரகத்தை போடணும். ஜீரகத்தை போட்டுட்டு நல்லா பொரிஞ்சவுடனே அது கூட இது நல்லா வெடிக்கணும். வெடித்தவுடனே அது கூட இப்போ இந்த தக்காளி பழத்தை ஆட் பண்ணணும். நல்லா வெடிச்சிருச்சு. தக்காளி பழத்தை ஆட் பண்ணி லைட்டாக குக் பண்ணணும். டொமேட்டோ வந்து ஹாஃப் குக் ஆகிடுச்சு. அது கூட கேரட் ஆட் பண்ணிக்கிறேன், இந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டொமேட்டோ ஹாஃப் குக் ஆனோடனே இதோட நான் ஆனியன், கேரட், அந்த ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு இந்த பீன்ஸும் ஆட் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் இந்த பாவ்பாஜி மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த உப்பையும் ஆட் பண்ணிவிட்டேன். இந்த மின்ஸ் கார்லிக் அண்ட் சில்லி, வீட் சில்லி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கல அதையும் போட்டு எல்லாமே ஹாஃப் குக் ஆகும். இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் போடணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான வெஜிடபிள்ஸ் இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே வெஜிடபிள்ஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஹாஃப் குக்டாக நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நல்லா இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் நம்ம அந்த பேனை ஆஃப் பண்ணி வைப்போம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ரெட் சாண்ட்விச்சில் எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இப்போ வந்து ப்ரெட்டை போட்டுட்டோம். இது மேலே உங்களுக்கு க்ரீன் சட்னி இல்லைன்னா ஹாட் சாஸ் எது வேணுமானோ நீங்கள் வச்சுக்கலாம். பட் நான் இன்றைக்கி வைக்கல, எதுவும் வைக்கல. இதை வந்து இந்த வெஜிடபிள் ஹாஃப் குக் வெஜிடபிள்ஸை இப்படி ஸ்டஃப் பண்ணணும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி ஆப்ஷனலாக ஒரு சீஸ் வைக்கிறேன். இந்த மாதிரி சீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சுட்டு 2 பைண்ட் ஆகணும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அமுக்கி விடணும். இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் இது நல்லா இந்த மாதிரி பைண்ட் ஆன பிறகு இதுக்கப்புறம் இதை வந்து அடுத்த சைடு திருப்பி போடணும். இப்போ பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அதை டயகனலாக கட் பண்ணி உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இதை வந்து டொமேட்டோ கேச்சப் வச்சு சாப்பிட்லாம். என்ஜாய்.